இருந்தாலும் சரி, அது அன்புமணியா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள நம்ம சீமானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் தொட்ட விட மாட்டோம். மரியாதை நாங்க வாட்டுக்கு போயிட்டு இருப்போம். ஆனா காங்கிரஸ் மட்டும் எதுவும் பேச. வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய தலைவர் திரு மாணிக் தாக்கூர் அவர்களே, நேற்று நீங்க எங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரான அன்புமணியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. நீங்க எல்லாம் படிச்சவர் மாதிரியா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? படிச்சவருக்கும் படிக்காதவருக்கும் வித்தியாசம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களே? எங்க அண்ணன் என்ன படிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது? நான் தெரியாம தான் கேட்கிறேன். அவர் என்ன கேட்டாரு? எதுக்கு இந்த பதில நீங்க சொன்னீங்க? அவர் கேட்டாரு, அந்தமான்ல ஒரு அணை கட்டுறத உங்க கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. ஏன்னா அங்க இயற்கை வளங்கள் பாதிக்கப்படும், வன விலங்குகள் பாதிக்கப்படும், அதனால இயற்கை சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்ச உங்க ராகுல் காந்தி அவர்கள் ஏன் மேகதாதிலே கர்நாடக அரசு அணை கட்டுவதை எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாரு. இதுல என்ன குற்றம்? இதுக்கும் நீங்க சொன்ன பதிலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா திரு மாணிக் தாக்கூர் அவர்களே? நான் உங்களை கேட்கிறேன், எங்க அண்ணன் அன்புமணி என்ன படிச்சிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? அவர் சொந்த கிராமத்துல சொந்த பள்ளிக்கூடத்துல 5வது வரலும் படிச்சாரு. 5வதுக்கு அப்புறம் எங்க சேலத்துல இருக்கிற மான்ஃபோர்ட் பள்ளிக்கூடத்துல அவர் 10வது வரலும் படிச்சாரு. 6வதுல இருந்து 10வது வரலும். அப்படி படிக்கும்போது அவர் படிப்புலையும் சரி விளையாட்டுலையும் சரி அவர் செஞ்ச சாதனைகள் இன்னைக்கு வரலும் எந்த ஒரு மாணவனாலையும் முறியடிக்கவே படாத சாதனையாளர். அதுக்கப்புறம் இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டமா இருக்கிற மாவட்டத்துல அன்னைக்கு தென்னார்காடு மாவட்டமா இருந்துச்சு. அந்த மாவட்டத்துல இன்னைக்கு இருக்கிற 5 மாவட்டங்கள் சேர்ந்து இருந்துச்சு. ராணிப்பேட்டை, வேலூர், கடலூர், விழுப்புரம், இந்த மாவட்டங்கள்லாம் சேர்ந்திருக்கிற மாவட்டத்தில் +2ல முதல் மாணவனா தேர்வாகி சென்னை மருத்துவக் கல்லூரியில அரசாங்கத்தினுடைய இடஒதுக்கீட்டுல இலவசமா மருத்துவம் படிச்சவர் எங்க டாக்டர் அண்ணன் அன்புமணி அவர்கள். அவரை பார்த்து நீ எல்லாம் படிச்சவரான்னு சொல்லி கேட்கிறேன். அவரை கேட்காத, உங்களுடைய முன்னாள் பிரதமர் மறைந்த திரு மன்மோகன் சிங் அவரை பார்த்து போய் கேளு. மத்திய அமைச்சரா சுகாதாரத்துறை அமைச்சரா எங்க அண்ணன் அன்புமணி இருக்கிற போது அவரை பார்த்து உங்களுடைய பிரதமர் சொன்னாரு, இந்தியாவில் 50 ஆண்டுகள்ல சுகாதாரத்துறையில யாருமே செய்ய முடியாத சாதனையை வெறும் 5 ஆண்டுல செய்து முடிச்ச அற்புதமான இந்தியாவிற்கு கிடைத்த தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் உங்க அன்புமணின்னு சொல்லிட்டு அவர் பாராட்டினாரு. அது மட்டும் இல்லையா, சோம்நாத் சட்டர்ஜி எவ்வளவு பெரிய தலைவர், இந்தியாவுக்கே கம்யூனிஸ்ட் கட்சியில மிகச்சிறந்த தலைவர் அவர் பாராட்டினாரு எங்க அண்ணனை. இந்த நாடாளுமன்றத்துல எதை பத்தி கேள்வி கேட்டாலும் எத்தனை நாட்களுக்கு கேட்டாலும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரே தலைவர், ஒரு கட்சியினுடைய அமைச்சர் யாரான்னு சொல்லி சொன்னா அவர் அன்புமணி தான் சொல்லி அவர் பாராட்டினாரு. அது மட்டும் இல்ல, உலகத்துல 4 உயரிய விருதுகளை வாங்கிய ஒரே ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவில் இருக்கான்னு சொல்லி சொன்னா அந்த தலைவர் எங்களுடைய அன்பு அண்ணன் அன்புமணி அவர்கள் தான். அவர் கேட்டார், மேகதாதுல அணை கட்டினா தமிழ்நாட்டில் தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு. இங்க பார் இந்த அணைய பார், இதுதான் காவிரி தேங்கி நிற்கிற பகுதி. இந்த பகுதியில இப்ப நீங்க மேகதாதுல அணை கட்டாம இருக்கும் போதே இவ்வளவு வறட்சியை சந்திக்கிறம, ஏற்கனவே 4 அணையை மேகதாதுல இடையில நீங்க கட்டி வச்சுக்கிறீங்க. நீங்க கர்நாடகா காவிரிக்கு குறுக்கல இப்போ ஒரு அணையை கட்டினா தமிழ்நாட்டில் இருக்கிற நெற்களஞ்சியங்கள் என்று சொல்லப்படுகிற டெல்டா பகுதிகள் முழுவதும் பாலைவனமா மாறும். குடிக்க தண்ணி இருக்காது. தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட 6 கோடி மக்களுக்கு சத்தியமா தண்ணி இருக்காது குடிக்கிறதுக்கு. அதை கேட்கறதுக்கு குடிக்க தண்ணி இருக்காது. பசிக்கு சோத்துக்கு எங்கேயும் போக முடியாது. விவசாயம் அழிஞ்சு போயிடும். அப்படி அழிஞ்சு போச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வாழுவாங்க? நீங்க உங்களுக்கு ஏன் உங்க ராகுல் காந்தி கேட்கல? நீங்க ஆண்டுகிட்டு இருக்கிற மாநிலம் கர்நாடகா, கைப்புண்ணு கண்ணாடி தேவையில்ல. அதனால நீங்க பேசுற தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலங்கிறதுனால நீங்க இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு குரல் கொடுக்க நீங்க தயாரா இல்ல. நீங்க தமிழினத்தின் ஒட்டுமொத்த துரோகி. நம்முடைய பிரபாகரன் உட்பட இலங்கையிலே ஒட்டுமொத்த தமிழர்களையும் கொன்று குவிப்பதற்கு அந்த அரசாங்கத்திற்கு துணை போனவங்க தானே. தமிழ் மக்கள் மேல உங்களுக்கு எந்த விதமான அன்போ பாசமோ விருப்பமோ கிடையாது. அதனாலதான் சொல்றோம், மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழகம் வறட்சியாக மாறும். இதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க உங்க தலைவர் ராகுல் காந்தி கிட்ட சொல்லி நாடாளுமன்றத்தில் பேச சொல்லுங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னா பேப்பர்லயாவது அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு எங்க அண்ணன் அன்புமணி பத்தி பேசாதீங்க. வேணா வாதம் பண்றதுக்கு எங்க அண்ணன் அன்புமணி தயாரா இருக்காரு. வாதம் பண்ண நீங்க தயாரா? திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களே, தமிழ்நாட்டு மக்களை காக்க முயற்சி பண்ணு. யாரோ ஒரு கொடை பிடிச்சு இந்த மக்களை அழிக்க முயற்சி பண்ணாதீங்க.